நாளைக்கு விஜய் அவர்களோட கில்லியும் அஜித் அவர்களோட துணிவு வந்து ரீரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களுமே இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, அது மட்டும் இல்லாம எவ்வளவு டிக்கெட்ஸ் கிட்ட வித்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்ப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லாம வித் லவ் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் போன வாரம் வந்து மயிலாடு பூக்கி அப்படிங்கிற படம், இந்த 2 படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். ஆமாங்க, அஜித் அவர்களோட விடாமுயற்சி தான் அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு பிரதாப், அரவிந்த், ராகவன், ரோஹிணி, முகமது நாசர், விக்னேஸ்வரன் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நேத்து வீடியோ போடல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கும்போது, ரீசெண்டா நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டில வந்து சில இஷ்யூஸ் இருந்தது. நானும் அத சரி பண்ணி ஒவ்வொரு வாட்டி மறுபடியும் ரெக்கார்ட் மறுபடியும் பண்றேன், ரீஷூட் பண்றேன். மைக்ல ஏதாவது நாய்ஸ் கரெக்ஷன் பண்றேன். இருந்தாலும் அவுட்புட்டா வரும்போது அது சரியா வரல. நெறைய பேர் வந்து வாய்ஸ் சரியா இல்ல, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்ல, ஆடிபிளா இல்ல அப்படின்னு நெறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த மைக்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்பி அதை தூக்கி போட்டு இப்போ புது மைக் ஏதோ இப்போ போட்டிருக்கேன் பாருங்க. இது புது மைக்கு. இந்த புது மைக்ல இப்போ நான் பண்றேன். ஆக்சுவலா நான் கேட்கும்போது சாம்பிள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க வீடியோவா பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். பார்டர் 2 நேற்று 27வது நாள் இந்தியாவில் 70 லட்சம், உலகம் முழுக்க 78 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 383 கோடியே 89 லட்சமும், உலகம் முழுக்க 437 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 210 கோடி பட்ஜெட். அப்புறம் மருதாணி 3 இந்த படம் நேற்று 20வது நாள் இந்தியாவில் 50 லட்சம், உலகம் முழுக்க 58 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 54 கோடியே 52 லட்சமும், உலகம் முழுக்க 70 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். தூ யா மெயின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம். டோட்டலா 4 கோடியே 88 லட்சம். இந்த படம் இதுவரையும் டோட்டலாவே இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஓ ரோமியோ அப்படின்னு ஷாஹித் கபூர் அவர்களோட படம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 63 லட்சம். 52 கோடியே 58 லட்சம் இந்தியாலையும், 66 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஃபங்கி அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 63 லட்சம், உலகம் முழுக்க 75 லட்சம். 13 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 8 கோடியே 53 லட்சம். 25 கோடி பட்ஜெட். கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் நேற்று 20வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம். 6 கோடியே 3 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். 8 கோடி பட்ஜெட். ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளூ தக்காளி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அதை பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதுவரையும் நம்ம அதை பத்தி பேசினதே இல்லை. நீங்க உங்களால அந்த ஹைப் ஆப்ஷன் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம சேனல், நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் இருக்கு, உங்களால அது பாசிபிள் அப்படின்னா நம்ம சேனலுக்கு அதை பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வரட்டும், இன்னும் வீடியோ நல்லா ரீச் ஆகும். அப்புறம் தமிழ்ல சூப்பரா போய்கிட்டு இருக்க படம்னா அபிஷன் ஜீவின், தனஸ்வரா ராஜன் அவர்களோட வித் லவ் இந்த படம் தான். நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டுல 83 லட்சம், உலகம் முழுக்க 91 லட்சம். தமிழ்நாட்டுல 20 கோடியே கடந்திருக்கு. 20 கோடியே 45 லட்சமும், உலகம் முழுக்க 29 கோடியே 28 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 30 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் பூக்கி அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 13 லட்சம், இந்தியால 14 லட்சம். டோட்டலா 1 கோடியே 19 லட்சம் இந்த படம் வந்து இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் சசிகுமார் அவர்களோட மயிலாடு அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 25 லட்சம், இந்தியால 28 லட்சம். தமிழ்நாட்டுல டோட்டலா 2 கோடியே 44 லட்சமும், இந்தியால 2 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ கண்டிப்பா இந்த படம் இந்த ரீரிலீஸ் படங்கள் நாளைக்கு வருதுல்ல, அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இது கூட பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ நாளைக்கு வந்து கில்லி ரீரிலீஸ் ஆகுது, துணிவு ரீரிலீஸ் ஆகுது, சூதுகவும் ரீரிலீஸ் ஆக போகுது. அதோட புக்கிங் அட்வான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அட்வான்ஸ் புக்கிங் இது வரையும் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அஜித் அவர்களோட துணிவு வந்து நாளைக்கு ரீரிலீஸ் ஆகுது. இதோட அட்வான்ஸ் புக்கிங்
12.5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 டிக்கெட்ஸ் கிட்ட வித்திருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு துணிவுக்கு. அப்புறம் விஜய் அவர்களோட கில்லி வந்து ரீ-ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. இந்த படம் இதுவரையும் தமிழ்நாட்டுல 27.50 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 22,000 டிக்கெட்ஸ் கிட்ட இந்த படம் வந்து வித்திருக்கு. இந்த டிக்கெட்ஸ்ல ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125ல இருந்து 130 தான். வழக்கமான ஒரு 200 ரூபாய் டிக்கெட் அந்த மாதிரி காஸ்ட் கிடையாது. ஸோ வழக்கமான கலெக்ஷனும் நம்ம இது கூட ஒப்பிட முடியாது இந்த ரீ-ரிலீஸ் கலெக்ஷனோட. ஸோ இந்த 2 படங்களும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த 2 படங்களுக்குமே நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு. மேபி தமிழ்நாட்டுல ஒரு 60 லட்சம் 70 லட்சம் கிட்ட கில்லிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. துணிவு வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒரு 4 படம் ரெகுலர் படம் ரிலீஸ் ஆகும். அதாவது நியூ ரிலீஸ் ஆகும். அதுல ஒரு ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது எப்பயாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல எப்பயாவது அபூர்வமா தான் அது ரிலீஸ் ஆகும். ஆனா இப்போ வாரத்துக்கு 3 படம் 4 படம் 5 படம் ரீ ரிலீஸ் மட்டுமே வருது. இந்த ரீ ரிலீஸ் கலாச்சாரத்தை இப்ப இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகும்போது என்னமோ பொன்முட்டையிடுற வார்த்தை வந்து அறுத்து எடுத்த மாதிரிதான் இருக்கு. இந்த ரெட்ரோ சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பப்ப எங்கேயாவது யூஸ் பண்ணி கொஞ்சம் வைப் ஆக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை ஒரு கட்டத்துல ரொம்ப திணிக்கிற மாதிரி ஆக்கி கடைசியில அதை வெறுக்கவே வச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த ரீ ரிலீஸ் கலாச்சாரமே அப்படிதான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. எனக்குமே இப்ப கில்லி வந்து இப்பதான் ரீ ரிலீஸ் ஆச்சு. எதுக்கு மறுபடியும் ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. துணிவு இப்பதான் ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் ரிலீஸ் ஆன ஒரு படம். அது கூட ஒரு பழைய படம் கிடையாது. நம்ம மங்காத்தாக்கோ இல்ல வேற படத்துக்கோ இதை நம்ம கேட்கல. துணிவு இப்பதான்ப்பா வந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான்ப்பா வந்தது. இப்ப ஏன்ப்பா மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த கேள்வி இருக்கு? அது அஜித், விஜய், ரஜினி, கமல் எல்லாத்தையும் தாண்டி ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் திகட்டுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருந்தாலும் அதை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த 2026 பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல இதுவரையும் அதிக வசூல் பண்ண டாப் 5 படங்களை பார்ப்போம். இதுல பராசக்தி முதலிடத்துல இருக்கு 56 கோடியே 65 லட்சம். தலைவர் தம்பி தலைமையில் 34 கோடியே 69 லட்சம். வித் லவ் 20 கோடியே 45 லட்சம். மங்காத்தா வந்து 15 கோடியே 95 லட்சம். வா வாத்தியார் 9 கோடியே 77 லட்சம். இதுதான் இந்த 2026ல ஜனவரி பிப்ரவரியில வந்த படங்களோட டாப் 5 தமிழ்நாடு கலெக்ஷன். இதுல எந்த படங்கள் இனிமே வரப்போற படங்கள் பெரிய அளவுல வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து 10 இயர்ஸ் ஆஃப் மிருதன் தமிழ்ல வந்து ஒரு தரமான ஜாம்பி படம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல படம், நல்ல உண்மையிலே நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கும். ரொம்ப வடவடன்னு இழுக்காம கம்மியான டியூரேஷன்ல எடுத்த ஒரு படம், நல்ல படம். தமிழ்நாட்டுல இந்த படம் 20 கோடியே 50 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 31 கோடியே 95 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, 17 கோடியே 45 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 44 இயர்ஸ் ஆஃப் மூன்றாம் பிறை பாலு மகேந்திரா அவர்களோட இயக்கத்துல, இளையராஜா அவர்களோட இசையில, நடிப்பு ஜாம்பவான்னு 2 பேரையுமே நம்ம சொல்லலாம். ஆமாங்க, உலகநாயகன் கமலஹாசனா இருக்கட்டும், ஸ்ரீதேவியா இருக்கட்டும், 2 பேருமே நடிப்பு ஜாம்பவான்கள் தான். இவங்க 2 பேரும் நடிச்ச இந்த படம் இன்னைக்கு வரைக்குமே காலத்தால அழிக்க முடியாத ஒரு படம் தான். இன்னைக்கு கூட இந்த கிளைமேக்ஸை நம்ம போட்டு உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா நம்மளை அறியாம கண்ணுல ஒரு ஓரமா கண்டிப்பா கண்ணீர் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட படம். இந்த படம் வசூல் ரீதியா பாக்ஸ் ஆபீஸ் 1 கோடியே 85 லட்சம் அப்ராக்சிமேட்டா கலெக்ட் பண்ணிருக்கு. ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 30 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாம இந்த படம் சத்மா அப்படின்னு ஹிந்தியில எடுக்கப்பட்டு அது பெரிய பிளாக் பஸ்டர் படமாவே அமைஞ்சது. அந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதையுமே கிட்டத்தட்ட இதே தான். ஆனா லொகேஷன்ஸ் வேற, சில ஆக்டர்ஸ் மட்டும் மாறுவாங்க. ஆனா கமல், ஸ்ரீதேவி அதே தான். ஸோ அந்த படமும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. இதை தாண்டி மூன்றாம் பிறை உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருப்பீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த படத்துல ஃபேவரட் சாங் உங்களுக்கு எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.